எக்ஸ்ட்ரீம்ஸ் மீண்டும் ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸ்ட்ரீம் சேனலுக்கு நீங்கள் புது வியூவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பைக்குக்கு தேவையான ஹெட்லைட்ஸ், ஃபாக் லைட்ஸ், இண்டிகேட்டர், ஃபேன்சி லைட்ஸ், ஹாரன், வைசர், எக்ஸாஸ்ட், அப்புறம் ஹேண்ட் கார்ட்ஸ், லிவர்ஸ், ஹெல்மெட்ஸ், க்ளவுஸ், ரைடிங் ஜாக்கெட் அண்ட் மார்க்கெட்டில் புதுசாக லான்ச் ஆகிற ப்ராடக்ட்ஸும் கரண்ட் ட்ரெண்டில் இருக்க ப்ராடக்ட்ஸோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு எக்ஸ்ட்ரீம்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் புல்லட் ஹெட்லைட் 7" ஆர் டைப் ஃபுல் ரிங் மாடல். இந்த எல்இடி ஹெட்லைட்டோட ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 6 LEDs இருக்குது. டாப் அண்ட் பாட்டமில் 2 LEDs, லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் ரெண்டு LEDs இருக்குது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் பாட்டமில் இருக்க எல்இடிக்கு மேலே லென்ஸ் டைப்பில் கவர் ஆகிருக்கு. லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் இருக்க எல்இடிக்கு மேலே பார்த்தீங்கன்னா வைட் ஆங்கிள் லென்ஸில் கவர் ஆகிருக்கு. அண்ட் சென்டரில் பார்த்தீங்கன்னா ஆர் டைப் டிஆரில் இருக்குது. அண்ட் சுற்றி அவுட்டர்லையுமே ஒரு டிஆரில் இருக்குது. அண்ட் இந்த எல்இடிஸ்க்கு மேலே ஹெவி ஃபைபர் மெட்டீரியலில் கவர் ஆகிருக்கு. இந்த எல்இடி ஹெட்லைட்டோட பாடி ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெவி அலுமினியம் மெட்டீரியல். இந்த எல்இடி ஹெட்லைட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஹை பீம் அண்ட் லோ பீம். ஆர் டைப் டிஆர்எல் அண்ட் அவுட்டரில் இருக்க டிஆர்எலுக்கு பார்த்தீங்கன்னா அதுலேயும் 2 கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஒயிட் அண்ட் எல்லோ கலர். அண்ட் இது கூட பார்த்தீங்கன்னா 3 பின் பிளக்கும் இருக்குது. ஸோ நம்ம இந்த 3 பின் பிளக்கை யூஸ் பண்ணி ஈஸியாக நம்ம எல்லா மாடல் வண்டியிலையுமே ஃபிட் பண்ணிக்கலாம். இந்த 3 பின் பிளக்கில் லைன் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்க பின்னில் லைன் கொடுக்குறப்போ ஹை பீம் ஆன் ஆகும், சென்டரில் இருக்க பின்னில் லைன் கொடுக்குறப்போ லோ பீம் ஆன் ஆகும். இதில் ஹை பீமில் லைன் கொடுக்குறப்போ பார்த்தீங்கன்னா 6 LEDஸுமே ஆன் ஆகும். லோ பீமில் லைன் கொடுக்குறப்போ லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் இருக்க வைட் ஆங்கிள் எல்இடி மட்டும் ஆன் ஆகும். டிஆர்எலுக்குமே பார்த்தீங்கன்னா தனித்தனி ஒயர்ஸ் இருக்குது, ஒயிட் அப்புறம் எல்லோ கலர் ஒயர். ஸோ இதில் ஒயிட் ஒயரில் லைன் கொடுக்குறப்போ டிஆர்எல் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் எரியும். எல்லோ ஒயரில் லைன் கொடுக்குறப்போ டிஆர்எல் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் ஆன் ஆகும். ஸோ இதில் நம்ம ஒயிட் டிஆர்எல் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் லைட்டாக யூஸ் பண்ணிக்கலாம், எல்லோ டிஆர்எல்ல நம்ம இண்டிகேட்டர் லைட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு நம்ம லைன் கொடுக்கறது 12 volt டிசி லைனில் கனெக்ட் பண்ணும், ஏசி லைன் டைனமோ கரண்ட்டில் ஒர்க் ஆகாது. ஸோ இந்த 3 பின் பிளக்கில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் பின் நம்ம மைனஸ் லைனில் கனெக்ட் பண்ணும், டாப் அண்ட் ரைட் சைடில் இருக்க பின்னை பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் லைனில் கனெக்ட் பண்ணும். ஸோ 2 டிஆர்எல் ஒயருமே பார்த்தீங்கன்னா நம்ம பாசிட்டிவ் லைனில் கனெக்ட் பண்ணும். அண்ட் இந்த எல்இடி ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் டைப், நம்ம எல்லா மாடல் பைக்குக்குமே ஆல்டர் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக் 350cc அண்ட் 500cc மாடல் பைக்குக்கு ஒரிஜினல் ஹெட்லைட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு டேரெக்டாக நம்ம இந்த ஹெட்லைட்டை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இந்த எல்இடி ஹெட்லைட்டோட சைஸ் பார்த்துடலாம். இந்த எல்இடி ஹெட்லைட்டோட ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் டோட்டல் சைஸ் 7 inch. ஹெட்லைட்டோட சைடில் லெஃப்ட் ரைட் டோட்டல் சைஸ் 4.5 cm. நெக்ஸ்ட் இந்த எல்இடி ஹெட்லைட்டோட பிரைட்னஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ப்ராடக்ட் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு பார்த்தலாம். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட் www.extrems.in நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நம்மளோட அஃபிஷியல் ஆப் XTREMZ.in கூகுள் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. நம்மளோட ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதுலேயும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் இந்த ப்ராடக்ட்டோட பை லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணியும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்தபடியாக இந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ், ஷிப்பிங் காஸ்ட் அண்ட் டெலிவரி டைமை நீங்கள் தெரிஞ்சுக்க டிஸ்பிளேல தெரியாத ப்ராடக்ட் ஐடி ஆர் ப்ராடக்ட் நேமை நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட் இல்லைனா அஃபிஷியல் ஆப் XTREMZ.inல நீங்கள் சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இந்த ப்ராடக்ட்டை பற்றி வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் ஒர்க்கிங் டேஸ் காலையில் 11 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் டிஸ்பிளேல தெரியாத மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் இல்லைனா கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். நம்ம XTREMZ.inோட ஹெட் ஆஃபீஸ் அட்ரஸ் அப்புறம் எங்களோட சர்வீஸ் அண்ட் ப்ராடக்ட் குவாலிட்டியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா ஆல்ரெடி XTREMZல பர்ச்சேஸ் பண்ணவங்க கூகுள் ஃபீட்பேக்கில் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, அந்த ரேட்டிங்கை வச்சு எங்களோட குவாலிட்டியை தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இந்த எல்இடி ஹெட்லைட்டை 12 volt டிசி லைனில் கனெக்ட் பண்ணி இதோட பிரைட்னஸ் லெவல் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிடலாம். ஸோ இதை நம்ம 12 volt டிசி லைனில் மட்டும்தான் கனெக்ட் பண்ணும், ஏசி லைன் டைனமோ கரண்ட்டில் ஒர்க் ஆகாது. இப்போ நம்ம 12 volt டிசி லைனில் கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ லோ பீம்க்கு பார்த்தீங்கன்னா 3 பின் பிளக்கில் இருக்க சென்டரில் இருக்க பின்னில் லைன் கொடுக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லோ பீம் ஆன் ஆயிடுச்சு. லோ பீமில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் இருக்க வைட் ஆங்கிள் எல்இடி ஆன் ஆயிருக்கு. இதோட ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா வைட் ஆங்கிளில் கவர் ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம ஹை பீம்க்கு லைன் கொடுத்துடலாம். ஹை பீமில் லைன் கொடுக்குறப்போ பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் பாட்டம், லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் இருக்க 6 LEDஸுமே ஆன் ஆயிடுச்சு. இதோட ஃபோக்கஸும் பார்த்தீங்கன்னா வைட் ஆங்கிளில் கவர் ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம ஒயிட் கலர் ஒயரில் லைன் கொடுத்துடலாம். ஒயிட் கலர் ஒயரில் லைன் கொடுக்குறப்போ டிஆர்எல் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் ஆன் ஆயிடுச்சு. இதை நம்ம பார்க்கிங் லைட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவுட்லுக் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. நம்ம பைக்லலாம் ஃபிட் பண்ணிவிட்டு அவுட் சைட்லேருந்து பார்க்குறப்போ இதோட லுக் வேறு லெவலில் இருக்கும். டிஆர்எலோட பிரைட்னஸும் சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம எல்லோ ஒயரில் லைன் கொடுத்து இதோட பிரைட்னஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். எல்லோ ஒயரில் லைன் கொடுக்குறப்போ பார்த்தீங்கன்னா டிஆர்எல் எல்லோ கலரில் ஆன் ஆயிடுச்சு. இதை நம்ம இண்டிகேட்டர் லைட்டாக யூஸ் பண்ணிக்கலாம்.
எல்லோ டிஆர்லோட பிரைட்னஸும் சூப்பராக இருக்குது அண்ட் லுக் வைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ நம்ம இதை ஸ்பெசிஃபிக்காக நம்ம ராயல் என்ஃபீல்ட் பைக்ஸில் ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ மற்றபடி நீங்கள் வேறு ஏதாவது பைக்குக்கு ஆல்ட்ரு பண்ணிட்டு யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த ஆர்எக்ஸ் கிராக்ஸ் இந்த மாதிரி வண்டிக்கெல்லாம் ஆல்ட்ரு பண்ணுற மாதிரி இருந்தால் டூம் செட் மட்டும் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பைக்குக்கு மாட்டினீங்கன்னா லுக் வைஸ் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இந்த 7" R டைப் ஃபுல் ரிங் எல்இடி ஹெட்லைட்டோட நைட் வியூ எப்படி இருக்குன்னு செக் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம லோ பீமில் கனெக்ட் பண்ணிடலாம். லோ பீமில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் இருக்க எல்இடி ஆன் ஆயிடுச்சு. இதோட ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா நல்லா வைட் ஆங்கிளில் கவர் ஆகுது. இங்கே வந்து அந்த காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா 60 feet டிஸ்டன்ஸ் இருக்கும். அது வரைக்குமே இதோட பிரைட்னஸ் சூப்பராக கவர் ஆகுது. அண்ட் லெஃப்ட் டு ரைட் சைடுமே பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் ஃபுல்லாகவே இதோட பிரைட்னஸ் கவர் ஆகுது. கீழே கிரவுண்ட் சைட்லலாம் நீங்கள் என்ன இருக்குன்றத தெளிவாகவே பார்க்க முடியும். நீங்கள் அந்த கேட்டுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். கேட்டுக்கு பேக் சைடில் இருக்க பில்டிங்லையுமே இந்த லைட்டோட ஃபோக்கஸ் நல்லா கவர் ஆகுது. இந்த பேக் சைடு லாங்கில் இருக்க பில்டிங்கில் பார்த்தீங்கன்னாலும் தெரியும் இந்த லைட்டோட ஃபோக்கஸ் நல்லாவே கவர் ஆகுது. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா லோ பீம் லைட்டோட பிரைட்னஸ். நெக்ஸ்ட் நம்ம ஹை பீமோட பிரைட்னஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். ஹை பீமில் பார்த்தீங்கன்னா எல்லா எல்இடிஸுமே ஆன் ஆயிடுச்சு. ஹை பீமில் பார்த்தீங்கன்னா இதோட பிரைட்னஸ் இன்னும் அதிகமாக இருக்குது. லாங்லலாம் என்ன இருக்குன்னு நீங்கள் தெளிவாகவே பார்க்க முடியுது. ஸோ நைட் டைம் நீங்கள் ஃபாரஸ்ட் சைடெல்லாம் அதிகமாக ட்ராவல் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த லைட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்பெசிஃபிக்காக அது பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக் 350cc அண்ட் 500cc மாடல் பைக்குக்கு டைரெக்டாகவே நீங்கள் இந்த ஹெட்லைட்டை யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி நீங்கள் ஆர்எக்ஸ் கிராக்ஸ் காருக்கெல்லாம் ஆல்ட்ரு பண்ணுற மாதிரி இருந்தால் ஸோ அந்த மாதிரி வண்டிக்குமே நீங்கள் இந்த ஹெட்லைட்டை ஆல்ட்ரு பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஹை பீமோட ஃபோக்கஸும் நான் பேக் சைடில் இருக்க பில்டிங்கில் அடிச்சு காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஹை பீம் லைட்டோட பிரைட்னஸும் பார்த்தீங்கன்னா நல்லா லாங்லேயே கவர் ஆகுது. நீங்கள் உங்கள் பைக்கில் எல்லாம் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் பைக்கோட லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். பிரைட்னஸ் அண்ட் குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த லைட் சூப்பராக இருக்குது. இது வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச ரைடர்ஸ்க்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த ப்ராடக்ட்டை பற்றின கருத்துக்களையும் ஆல்ரெடி நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணியிருந்தா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ரிவ்யூவையும் கமெண்ட் செக்ஷனில் அப்டேட் பண்ணுங்க. இது போல ஆட்டோமொபைல் சம்மந்தமாக எந்தெந்த ப்ராடக்ட்ஸை ரிவ்யூ பண்ணணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அந்த ப்ராடக்ட்டோட டீட்டெயில்ஸை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க. கூடிய சீக்கிரம் நாங்கள் அந்த வீடியோவை அப்லோட் பண்ணுவோம். இது வரைக்கும் நம்ம எக்ஸ்ட்ரீம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ரெகுலராக அப்லோட் பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகும். அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் பாய் ஃப்ரம் எக்ஸ்ட்ரீம்ஸ் டீம்.